நிமிடம் நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். For 2 minutes, let us be on our knees. அவருடைய கிருபை கடந்த நாட்களில் என்னெல்லாம் செய்தது என்று பாட்டாய் மாற்றி நாம் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு நேரம் இந்த நேரம். This is the time where we think of all the goodness that the Lord has done, of all His graces, and we sing it as a song. பாதாளத்தின் வல்லமை எனக்கு விரோதமாய் எழும்பினது. And the powers of hell, they came against me. துக்கம் கடலை போல அது எனக்கு விரோதமாய் வந்தது. And sorrows as in a sea, they came against me. நிந்தைகள் அவமானங்களை சந்தித்தேன். I met all reproaches and shame. இந்த எல்லாரும் என்னை கைவிடக்கூடிய இந்த பூமியில் எல்லாரும் என்னை கைவிடப்படக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தது. And there were circumstances where everyone in this world, they forsook me. வியாதிகள் வந்தது. I had sicknesses. அந்த எல்லா நேரங்களில் உம்முடைய கிருபை தான் என்னை பாதுகாத்தது. In all these times, it is only your grace, it protected me. நாம் எத்தனையோ தேவைகளோடு இங்கே வந்திருக்கலாம். Perhaps we may come here with so many of our needs. அதற்கு முன்பாக அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். But before that, for all the goodness that He has already done for us, we have to thank Him. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வேதத்தில் தேவன் ஒரு புகார் செய்தார். And against the children of Israel, God, He made a report against them. முறுமுறுக்க ஆயத்தமா ரெடியா இருந்தார்கள். And they were always ready to murmur. ஆனால் செய்த நன்மைகளை சீக்கிரமே மறந்து விட்டார்கள். However, they forgot all the goodness easily. கடந்த வாரத்தில், in the last week, கடந்த மாதங்களில், in the last month, கடந்த வருடங்களில், in the last years, அவர் செய்த உபகாரங்களை என் ஆத்துமாவே நீ மறவாதே. My soul, for all the benefits that He has done for you, do not forget. இதுவரைக்கும் அவர் நம்மை தாங்கினாரே அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். And we are all indebted to give thanks unto Him for all the grace that He has upheld us hitherto. ஆகையால் நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So for all, we are all together, we are going to give thanks unto Him with a grateful heart for some செய்த time. உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தும் போது உள்ளத்தில் இருக்கிற முறுமுறுப்பு குறைந்து விடும். And when we thank Him for all the goodness that He has done for us, all the murmurings within heart will be removed. முறுமுறுக்கவும் கேள்வி கேட்கவும் தூண்டி விடுகிற சத்ரு தூர நின்று விடுவான். And all the enemy who provokes us to murmur and ask questions, he will stand afar. ஆத்துமாவே நீ மௌனமாய் இராதே. My soul, do not be quiet. என் ஆத்துமாவே நீ உன் சத்தத்தை உயர்த்துவாயாக. My soul, lift up your voice. என் ஆத்துமாவே காலைதோறும் புதிய கிருபைகளை உன்னை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்துவாயாக. My soul, time to unto the Lord every day, every morning He has given you graces. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. His graces are new every morning. ஆறுதலினால் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். And He comforts us with eternal comfort. அவருடைய கிருபை காலைதோறும் புதிது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. And His grace is new every morning, and His mercy endureth forever. அவருடைய கிருபைக்காக, for His grace, அவருடைய இரக்கங்களுக்காக, for His mercy, அவருடைய தயவுக்காக, for His compassion, உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி செலுத்துவோமா? let us from the depths of our heart thank Him. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? From the depths of our heart, let everyone give thanks unto the Lord, lifting up our voice. ஸ்தோத்திரம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. Thank you Lord, thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். அவர் மகா பரிசுத்த தேவன். He is the most holy God. அவர் பாவத்தை பார்த்தால் அவரால் பொறுக்க முடியாது, கோபம் வந்துவிடும். And He cannot endure to see sin, and immediately He will get angry. அவரை கோபப்படுத்துகிற நிறைய பாவங்கள் நமக்குள் உண்டு. And there are so many sins within us, so that it might make Him angry. அவர் நம்மை நேசிக்கிறார். However, He loves us. ஆகையால் நம்மை கோர்ட்டிற்கு முன்பாக நிறுத்தி நம்மை நியாயம் தீர்க்காமல் அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. And rather than making us to stand in the court so
that we might be judged. His blood cleanses us. குற்றவாளிகள் என்று விதிக்கப்பட்டு நரகத்திற்குள் தள்ளப்பட வேண்டியதான நமக்கு கிருபை சூழ்ந்திருக்கிறது. And we who are supposed to cast down as guilty and sinners cast into hell, but however his grace is waiting for us. அவருடைய அன்பு நம்முடைய திரளான பாவங்களை மூடி இருக்கிறது. And his love, it covers multitude of our sins. அவருடைய மாறாத அன்புக்காக, for his unchanging love, நம்மை சூழ்ந்திருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக, for all his grace that is surrounding us. இந்த காலையை போல் நம்மத்தில் மழையை போல் பொழிகிறதா அவருடைய கிருபைக்காக. And even in this morning his grace that is showered upon us as a rain. அவருடைய சமூகத்திற்குள் பாவிகளாக நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபைக்காக. For all his grace that he has brought us into his presence, we as sinners. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Let us praise him with grateful heart. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Lord. நாம் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு அந்த கிருபாசன தண்டை வருவோமாக. Let us all close our eyes and let us come to the throne of grace. உங்களுக்கு முன்னாடி பாருங்கள். See before you. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a throne kept before you. அங்கு உட்காருகிறவர் சர்வாதிகாரி அல்ல. And he that seated upon the throne, he is not he is not a dictator. He is not a dictator. அவருடைய ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அல்ல. And his reign, it is not something terrible. ஆனா அவர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர். And he is a merciful high priest. அவர் ராஜாதி ராஜாவா இருந்தாலும் அவர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர். Though he is the king of kings, but he is a merciful high priest. அந்த சிங்காசனத்துடைய பெயர் கிருபாசனம். And the name of the throne is the throne of grace. எந்த பலவீனனாய் இருக்கட்டும், whatever be your weakness, எந்த பாவியாய் இருக்கட்டும், however sinner you may be, தைரியமா இந்த கிருபாசன தண்டை போகலாமா? let us come boldly before the throne of grace. கிருபாசனத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. And we hear a voice from the throne of grace. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Him that cometh unto me I will in no way cast away. இந்த வாரத்தில் என் இருள் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்றால், if at all in this week, if my darkness has to be changed, இந்த வாரத்தில் என் யுத்தத்தில் ஜெயம் வேண்டும் என்றால், if at all I need to get a victory in my battle, அந்த கிருபாசன தண்டை போவோமாக. let us go forward to the throne of grace. அங்கே இருக்கிறவருடைய கையை எடுத்து நம்மை தொடும் பொழுது கிருபை உண்டாகட்டும். And he that seated here, when he lift up his hand and he touches us, let there be grace. அந்த கிருபை பெற்றால் நம்முடைய தோல்வி ஜெயமாய் மாறும். If we receive that grace, our failures will become victory. வீட்டில் இருக்கிற சண்டையின் சத்தம் குறைந்துவிடும். The noise of our strife in the house will be decreased. நமக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம் சமபூமியாய் மாற்றப்படும். The mountain that is standing before us, it will be turned as plain. நாம் எல்லாரும் சேர்ந்து போய் கிருபை பெற்றுக்கொள்வோமா? Let us all together go to there and let us receive the grace. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபை 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 அதிகமாய் இருக்கிறது. In that most holy place there is grace, grace in abundance. கிருபை கேட்டு வாங்குவோமா? Let us ask of the grace and receive it. எதற்கு கிருபை வேண்டும் என்று சொல்லுவோமா? Let us say, I need your grace. அநேக பாத்திரங்களோடு போவோமா? Let us go to him with so many vessels. அப்பா உம்முடைய கிருபையை தார் ஆண்டவரே, பரிசுத்த ஜீவியத்திற்காக கிருபையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, ஊழியங்களுக்கு ஏற்ற கிருபையை தாரும் ஆண்டவரே. சரீர களைப்பை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, 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 Jesus. Thank you Lord, we praise you. Thank you Lord, Jesus, Jesus, Jesus. Thank you Lord. அதுதான் ஐந்தாம் சரணம் சொல்லுகிறது. That is what the fifth stanza says. ஆண்டவரே, கிருபாசனத்திலே நான் வந்திருக்கிறேன் இயேசுவே. Jesus, I have come before the throne of grace. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையினால் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. In this time by your grace strengthen me, O Lord. பரிசுத்தத்தோடு உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கும்படியாக, so that I might behold your face with holiness. உம்முடைய பூர்ண கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with thy perfect grace. உம்முடைய கிருபையினால் உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படட்டும். By your grace let me be caught up at your coming. முடிவு பரியந்தம் ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். And he is
able to sustain us, keep us till the very end. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காக்க அவர் வல்லமுள்ளவராய் He இருக்கிறார். is able to keep that which we have committed unto him to that day. நம் எல்லாரையும் மாசற்றவர்கள் அவருடைய மகிமையான சன்னிதானத்திற்கு முன்பாக நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். And he is able to keep or present us before him blameless before his throne. ஆகையால் அந்த ஐந்தாம் சரத்தை நாம் எல்லாரும் கைகளை தட்டி கிருபையை பெற்றுக் கொள்வோமாக. So let us all clap our hands and sing that fifth stanza and receive that grace. కృపాసనముకనే వచ్చితి యేసయ్యా కృపతో బలపరచు నన్ను ఈ క్షణమే కృపాసనముకనే వచ్చితి యేసయ్యా. ఆమేన్. கைகளை தட்டி பாடும்போது புதிய கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். புதிய கிருபை உண்டாகட்டும். కృపాసనముకనే వచ్చితి యేసయ్యా కృపతో బలపరచు నన్ను ఈ క్షణమే. ఆమేన్. இயேசு வருகை வரைக்கும் நம்மை நடத்தக்கூடிய கட்டளை கிருபை. கிருபை உண்டாவதா? கிருபை உண்டாவதா? Thank you. Thank you, Jesus. 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 கிருபையே பெருகுதே கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியமிதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்ன என் பாக்கியமிதே பொங்கி வழியுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என் பாக்கியமிதே. கல்வாரியில் நின்று பாய்கிறதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என் நன்றியால் பொங்கி வழியுதே என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என் பாக்கியமிதே. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு.
There is a joy for all those who have their sins forgiven. இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத சந்தோஷம். The joy they cannot get anywhere in this world. இந்த உலகத்தில் யாராலும் எடுக்க முடியாத சந்தோஷம். And that is a joy in this world, no one can take it away. அந்த சந்தோஷம் தான் இப்பொழுது நம்மை பாட்டுகளை பாட வைக்கிறது. And it is that joy, it makes us to sing these songs. தொடர்ந்து மலையாள பாட்டை நாம் நன்றி செலுத்தி பாட போகிறோம். We are going to sing the Malayalam song giving thanks unto him. நான் பாவத்திற்கு அடிமையாய் இருந்தேன். I was slave to sin. ஆனால் இயேசு என்னை ரட்சித்தார். But my Jesus saved me. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்துவோமாக. All those who are saved, lift up your hands. என் பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார் என்று நிச்சயமுள்ளவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who have an assurance that Jesus has forgiven your sins, lift up your hands. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் வார்த்தை நம் மத்தியில் வெளிப்படுகிறது. And the words of God who said, hail thou art received favor by God, let his words bless us. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்புக்காக நாம் எல்லாரும் சத்தமா நன்றினார் ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். For all the salvation the Lord has given us, we are going to lift up our voice and say hallelujah. சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். அதே நன்றியோடு அதே சத்தத்தோடு நாம் ஏழாவது மலையாள பாட்டை பாடி ஆண்டவரே நன்றி செலுத்த போகிறோம். With that same gratitude and with that same voice, we are going to sing that Malayalam song. அடிமையில் நின்று பர கிருபையால் விடுவிச்சதினார். பாவத்தின் அடிமையில் நின்று பர கிருபையால் விடுவிச்சதினார். ஆயுசின் ஆறுதலும் ஞானம் பரமபிதாவினை வாழ்த்திடுமே. எந்த ஆயுசின் ஆறுதலும் பரமபிதாவினை வாழ்த்திடுமே. நன்மையுடைய நான் பாடி புகழ்த்தும் மன்னவனுடைய நம்மளே. பூர்ணதையோட விராமமவன் ஸ்துதி பாடிடும் யார். அண்ணாவிரானந்த பூர்ணதையோட விராமமவன் ஸ்துதி பாடிடும் யார். பாவனமாம் திருவചനങ്ങൾ எல்லாம் பாலிച്ചു ജീവിച്ചിടാൻ. അഭിഷേകം ചെയ്തതിനാൽ ആത്മാവിനാലെ അവൻ അഭിഷേകം ചെയ്തതിനാൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടി പുകഴ്ത്തും മന്നവനുടെ തിരുനന്മകളെ. നന്ദിയോടെ ഞാൻ പാടി പുകഴ്ത്തും മന്നവനുടെ തിരുനന്മകളെ. ആത്മാവിനാലെന്ന പൂർണ്ണതയോടെ വിരാമമവൻ സ്തുതി പാടിടും ഞാൻ. ആത്മാവിനാലെന്ന പൂർണ്ണതയോടെ വിരാമമവൻ സ്തുതി പാടിടും ഞാൻ. യാതുലനാം ബലഹീനതയാലൻ മാനസമൊരുകിടവേ.
சுஷித்ததா நன்றியோடு நான் பாடி புகழ்ந்து நல்லவனோடு நன்னவரே நன்றியோடு நான் பாடி புகழ்ந்து நல்லவனோடு நன்னவரே அல்லாவில் ஆனந்த பூர்ணங்களோடு ராமமகன் துதி பாடிடும் நான் அல்லாவில் ஆனந்த பூர்ணங்களோடு ராமமகன் துதி பாடிடும் நான் தேஜஸ்விலேஷு வெளிப்படுமாதிரம் ஆசன்னமாயதினான் தேஜஸ்விலேஷு வெளிப்படுமாதிரம் ஆசன்னமாயதினான் ஆசையும் அவனோடு சேர்ந்திடும் நாம் எங்கே ஆசையும் பிரத்யாசையும் அதிலாம் அவனோடு சேர்ந்திடும் நாம் நன்றியோடு பாடுவோம் பாடிடும் நான் அல்லாவிலானந்த பூர்ணங்களோடு ராமமகன் துதி பாடிடும் நான் கோதம்பு போதனை பார்த்திடுவான் அனுவாதத்தினால் சாத்தான் கோதம்பு போதனை பார்த்திடுவான் அனுவாதத்தினால் சாத்தான் தாரத்தரந்து எங்கிலும் பிரியரு விஸ்வாசம் போகாதி சூஷித்ததா விஸ்வாசம் போகாதி சூஷித்ததா நன்றியோடு பாடி புகழ்ந்து நன்னவனுடைய நன்மகளே நன்றியோடு பாடி புகழ்ந்து நன்னவனுடைய நன்மகளே அல்லாவிலானந்த பூர்ணதையோடு ராமமகன் துதி பாடிடும் நான் அல்லாவிலானந்த பூர்ணதையோடு ராமமகன் துதி பாடிடும் நான் நன்றியோடு பாடி புகழ்ந்து மன்னவனுடைய நன்மகளே நன்றியோடு முழுபலத்தோடு கைகளை தட்டுவோம் என்னை ரட்சித்த கண்மனை என்னை ரட்சித்த ஆண்டவர் என்னை பாதுகாத்த என்னுடைய பலத்த துருகம் அவரை நான் உயர்த்துவேன் அவரை நான் வெட்கப்படாமல் பாடுவேன் துதி பாடிடும் நான் நன்றியோடு நான் பாடி புகழ்ந்தும் துதி பாடிடும் நான் அல்லாவிலானந்த பூர்ணங்களோடு ராமமகன் துதி பாடிடும் நான் அல்லாவிலானந்த பூர்ணங்களோடு ராமமகன் துதி பாடிடும் நான் சபக்கத்துடங்கரமௌ சபக்கலமானியானா மங்கத்துடா தீடா பக்கரௌ சபக்கத்துடங்கலமானியாத்துடா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஓ ரமௌ சபக்கத்திடங்கரமானியாங்கலமானாங்கத்துடே Thank you Jesus, we praise you. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறோமோ to the extent that we pour out our strength in the presence of God, அந்த அளவுக்கு பாவம் பலவீனப்பட்டு போகும். and to that very extent sin will get weak, அந்த அளவுக்கு பிசாசனுடைய ஆதிக்கம் குறைந்து விடும். and to that extent the devil's dominion will decrease. நாலாம் சரணம் சொல்லுகிறது, the fourth stanza says, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல என்னை புடைக்கும்படியா எத்தனையோ முறை ஆண்டவரிடத்தில் சாத்தான் அனுமதி கேட்டான். and Satan has asked permission of the Lord so that he might sift us like wheat. அப்படி இருந்தாலும் என் விசுவாசம் போகாதபடிக்கு ஒழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். Even that be so, God has protected me so that I might not lose my faith. இன்றைக்கு நாம் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. If at all, if we are here now, it is only by His pure grace. என்னுடைய பரிசுத்தமா என்னுடைய நீதி அல்ல, ஒருவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். It is not my holiness or my righteousness, there is a person that is interceding for me. சாத்தானுடைய கையில் நம்மை ஒப்புக்கொடுக்காதபடிக்கு நமக்காக பரிந்து
பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். And he is interceding for us so that he might not allow us into the hands of the devil. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். I prayed for you so that your faith might not be lost. ஆகையால் நான் பிழைத்திருக்கிறேன். And because of that I am alive. இதற்கு நானும் சாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்கள் உயர்த்துவோமா? And all those who say that I am also witness to this, lift up your hands. என்னை காத்தது என்னுடைய ஜெபம் அல்ல. It is not my prayer that has preserved me. என்னை காத்தது இயேசுவினுடைய ஜெபம். It is the prayer of my Jesus which has protected me. இரவும் பகலும் எனக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். And he is interceding for me at the right hand of my Father day and night. அப்படியே கைகளை உயர்த்தி அந்த நாலாவது சரணத்தை பாட்டாக சாட்சியாய் பாடுவோமாக. Keeping our hands lifted, let us sing the fourth stanza as a song. கோதம்பு போல் என்னை பாற்றிடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். கோதம்பு போல் என்னை பாற்றிடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். சாரத்தனஞ்சு எங்கிலும் பிரியனை விசுவாசம் போகாது சூக்ஷிச்சதார். எന്റെ சாரத்தனஞ்சு எங்கிலும் பிரியனை மறுபடியுமாக கைகளை தட்டி கோதம்பு போல காத்திடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். கோதம்பு போல காத்திடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறவர்கள் நன்றாய் ஆண்டவரை உயர்த்துவோமா? பாவம் ஓடி போகட்டும், பிசாசு ஓடி போகட்டும். ஆகியால் நன்றியோடு பாடுவேன். நன்றியோடு நன்றியோடு நன்னவனுடைய நன்மகளே நன்றியோடு ஓரமம் சபக்கரமனே நன்மகளே அல்லாஹ்வின் என்ன பூர்ணதயோடு ராமனோடு துதி பாடிடும் யான். ஆத்மாவிலான என்ன பூர்ணதயோடு நன்றியோடு 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 நான் பாடுவேன். நான் இயேசுவை பாடுவேன். தாவீதின் குமாரனே உம்மை நான் உயர்த்துவேன். Thank you Lord, thank you Jesus. Stotram Yeshuve, Stotram Yeshuve, Stotram Yeshuve. Thank you Jesus. We praise, we praise, we praise. Thank you Jesus. We praise, we praise, we praise you Lord. Stotram Yeshuve. Thank you Lord, thank you Jesus. Oh Rama Shabakatudam Karamakalabanyana Mankatuda. உங்களை பின்பற்றுகிறதான சத்துருவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose for your adversary who follows you. உங்களை ஏமாற்றி உங்களை வசீகரித்து உங்களை நரகத்திற்கு தள்ளி அவன் மேலே இருக்கிற தலைமையில் இருக்கிறதான பிசாசிடத்தில் போய் நான் வஞ்சித்து விட்டேன் தள்ளி விட்டேன் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டை போய் கொண்டு கொடுக்க வேண்டும். And he has to give a report so that he goes to the head of the devil and saying that I have deceived this person and I have made him to come to hell. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். However, God is with us. எத்தனையோ முறை ஏமாற்றத்தின் விளிம்பில் இருந்தோம். How many times we were at the brim of deception. ஆனால் கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் நம்மை பாதுகாத்தார். However, God as a savior at the appointed time he preserved us. இப்பொழுதும் பல பயத்தோடு பல கேள்விகளோடு பல சந்தேகத்தோடு எதிர்காலத்தை பற்றிதான பயத்தோடு நாம் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Even now we have come here and seated here with so many things that we have to worry about our future and about so many things. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், However, God says, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. May the God of peace sanctify you wholly. ஆகையால் கிறிஸ்துவினுடைய நாள் வரைக்கும் அவர் உங்களை குற்றமற்றவர், அவருடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்குவாராக. And he may protect you, your spirit, soul and body until the day of Christ blameless. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Faithful is he who has called you. அவர் அப்படியே செய்வார். And he will do as it is. எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அதை சொல்லுவோமா? Let us all lift up our right hand and say it.
அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். Faithful is he who has called us. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். Faithful is he who has called என்னை us. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். He that called me is faithful. அவர் அப்படியே செய்வார். He will do as it அவர் is. அப்படியே செய்வார். He will do as it is. எப்படி செய்வார்? How he will do என்னுடைய it? ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் அவர் மாற்றுவார். He will make my spirit, soul and body blameless. என் ஆத்மா அவருடைய கரத்தில் இருக்கிறது. My soul is in his hands. என் சரீரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. My body is in his hands. என் ஆவி அவருடைய கரத்தில் My இருக்கிறது. spirit is in his hands. என்னுடைய குடும்பம் அவருடைய கரத்தில் My இருக்கிறது. family is in his hands. என்னுடைய பொருட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. All my things is in his hands. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காப்பார். He is faithful to keep that which I have committed into him. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தின கிருபையினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷரே நோக்கச் செய்வார். கர்த்தரை என் முன்பாக நிறுத்தின கிருபையினால். 17வது தமிழ் பாட்டு. பாவத்தை கிழித்திலங்கி சத்துருவை முறியடித்த ராஜாவின் ஜெயம் எங்கள் ஜெயமே. பாவத்தை கிழித்திலங்கி சத்துருவை முறியடித்த ராஜாவின் 17வது பாட்டு ஆரம்பத்திலிருந்து. என் நேசர் தேடி வந்தார் எங்களது கண்ணீர் கண்டார் கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார் எங்களது கண்ணீர் கண்டார் கூடவே இருந்தாரே. சேவையில் யுத்தம் செய்து ஜெயமலை வாங்கி வந்தார் போற்றி பாடுவேன். எனக்காக யுத்தம் செய்த ஜெயமலை வாங்கி கண்டார் போற்றி பாடுவேன். என் நேசர் தேடி வந்தார். எங்களது கண்ணீர் கண்டார் என்னோடு கூடவே இருந்தார். என் நேசர் தேடி வந்தார். எங்களது கண்ணீர் கண்டார் என்னோடு கூடவே இருந்தார். மனித சகாயம் இருதவன் கொண்டிருந்தும் தாயிடம் கொண்ட அன்பர் ஆட்சி அழைத்திருந்தாரே. மனித சகாயம் எல்லாம் இருதவன் கொண்டிருந்தும் தாயிடம் கொண்ட அன்பர் ஆட்சி அழைத்திருந்தாரே. அன்பினடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கிட்டே சேர உதவினாரே. அன்பினடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கிட்டே சேர உதவினாரே. என் நேசர் தேடி வந்தார். எங்களது கண்ணீர் கண்டார் ஏழையோடு ஆமென். நன்றி, நன்றி ஆண்டவரே. தேடி வந்தார். எங்களது கண்ணீர் கண்டார் ஏழையோடு கூடவே இருந்தார். மரணத்தின் பள்ளி என்னை சுற்றி சொல்லிட்ட போதும் மரணத்தின் நடித்து புதிய தீபாவை ஈந்தார். மரணத்தின் கண்ணி மரணத்தின் பலங்களுக்கு புதிய ஜீவனை ஈந்தார். அக்கினி சோதனையில் அலையல நீரிலும் விசுவாச பாதையிலே எண்ணியாமல் திறந்தோம். அக்கினி சோதனைகள் அலையல நீரிலும் விசுவாச பாதையிலே எண்ணியாமல் திறந்தோம். எங்கே தேடி வந்த எங்களது கண்ணீர் கண்டார் ஏழையோடு கூடவே இருந்தாரே. எங்கே தேடி வந்த எங்களது கண்ணீர் கண்டார் ஏழையோடு கூடவே இருந்தாரே. கர்த்தரை எண்ணந்தாரே நிறுத்தி நோக்குவதினால் அதற்கு மாறுவதில்லை. மனுஷனிடம் கர்த்தரை
தேடி வந்தார். ஆமென். தேடி வந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளையே உன்னை தேடி வந்திருக்கிறார். शब्दुरी करा मंकतुरा रिक दंडराग संकरी मीरा तुलंग कलामानिया इकदूसियं कलामानिया तुरी भी कलंकतुरा निबारा शब्दुरा कलामानिया तुरी संकोरिया. Thank you Lord, thank you Jesus. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கு செய்வான். நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கு செய்வான். வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜன் ஜெயம் என்ன ஜெயமே. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜன் ஜெயம் என்ன ஜெயமே. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. செலவினமே நீ அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உன் முன்பாக வைத்திருக்கிறபடி நீ அசைக்கப்படுவதில்லை. கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜன் ஜெயம் என்ன ஜெயம். அல்லேலூயா. எந்த ஜெயம்? ராஜாவின் ஜெயம், என்னுடைய ஜெயம். ராஜாதிராஜன் ஜெயம் என்ன ஜெயம். கொஞ்சம் நேரம் அபிஷேகத்தை நிரம்புவோமா? கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமா? இந்த சத்தத்தை சாத்தானால் பொறுக்க முடியாது. இது பரலோகத்தின் சத்தம். இது வானமும் பூமியும் சேருகிற சத்தம். தேவனும் அவருடைய ஜனங்களும் கொண்டாடுகிற சத்தம். தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிற நேரத்துல உனக்கு ஒரு அபிஷேகமே இல்லையே. When all the people of God they are filled with an anointing, you do not have any anointing. எல்லாரும் ஆவியில் நிரம்பிக் கொண்டிருக்கும்போது உன் நிமித்தம் மைக்கை தட்டி எல்லாரும் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. When everyone is filled in the anointing, because of you there is a situation where I have to tap the mic and stop. உன் அபிஷேகம் எங்கே? Where is your anointing? ஆண்டவர் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வல்லமை எங்கே? Where is the initial power God has given you? நீ துரோகியாய் மாறிவிட்டாயா? Have you become a traitor? ஆண்டவரே யெசூரனை போல கொழுத்து போய் எட்டி உதைக்க ஆரம்பித்து விட்டாயா? Have you kicked the Lord as Jeshurun because you have waxed fat? வற்புறுத்தல் நிமித்தம் வந்திருந்து உலகத்தை சிநேகிக்கிறவனாய் மாறிவிட்டாயா? Or have you become a person who loves the world because of compulsion? உன் கண்களை மூடுவாயாக. Close your eyes. உன் பெருமை உன்னை விட்டு நீங்கட்டும். Let your pride be removed from you. உன் பாவங்கள் உன்னை விட்டு ஒழிந்து போகட்டும். Let your sins be cast away from you. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். God who fills us all in all, He is moving in our midst. உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார். He has come down to fill you. இருளை வெளிச்சமாய் மாற்ற அவர் வந்திருக்கிறார். He has come down so that He might make your darkness as light. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தினால் உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார். He has come down you, so who has got the victory over life and death, so that He might fill you. சேனையின் கர்த்தர் அவர்,
பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். போட்டு பாருவேன். சேனையின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். சேனையின் கர்த்தர் பராக்கிரமசாலியார், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். போற்றி பாடுவேன். கர்த்தர் சபையில் ஒரு பரிசுத்தத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். God is doing a work of sanctification in the church. இயேசுவின் ரத்தம் அநேகரை கழுவி கொண்டிருக்கிறது. The blood of Jesus is washing many. இயேசுவின் வார்த்தை அநேகரை டார்ச் லைட்டை போல் அநேகருடைய குற்றங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. The word of Jesus, it is convicting many people's sins as a torch. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய பாவங்களை பிடுங்கி தூரி வீசி கொண்டிருக்கிறார். The Spirit of Lord, He is plucking out the sins of many and is casting out. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். He that is holy, let him be holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is just, let him be just. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். He that is filthy, let him be filthy. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that worketh injustice, let him do இதோ injustice. சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, behold, I come quickly. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். He that cometh a little while, he will come and he will not tarry. சபையாரே பரிசுத்தத்தை நோக்கி ஓட கடவோம். Oh church, let us go forward to holiness. கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரேந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரேந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரேந்தோடி வந்தே. கல்வாரியின் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய இருதயங்களை கழுவி கொண்டிருக்கிறது. பாவத்தின் மேல் வெறுப்புண்டாக முடியாது கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus. Praise, we praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us look to Calvary. கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். Let us look to Jesus who is hanging on the cross on Calvary. நம்மை கழுவுகிற ரத்தம் அங்கிருந்து தான் வருகிறது. The blood that washes us, it proceeded only from there. பாவமில்லாத பரிசுத்த ரத்தம். It is the holy love without any sin. சகல பாவ கரைகளை மாற்றக்கூடிய ரத்தம். It is the blood that can change all sin. உன் இருதயத்தில் இருக்கிற கரை 25 வருடமாக உன் இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் அதை கழுவி நீக்கிவிட இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. Perhaps your stain in your heart, it might be for more than 25 years, but now the blood of Jesus is able to cleanse and make it pure. நாம் எல்லாரும் கண்களை மூடி கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes and look to Calvary. பார்த்தவர்களுக்கு வேற எந்த விருப்பமும் இருக்காது. To all those who have seen Jesus, they will not have any other desire. வேற ஏதாவது ஆசை இருந்தால் இயேசுவை பார்க்கவில்லை என்று அர்த்தம். If at all if you have any other desire, it means that you have not seen Jesus. அவரை பார்த்தால் போதும், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறி விடுவார். It is enough that we have looked to him, he will become all in all to us. உயிரை கொடுத்து நேசித்த ஒருவர் அவர் மாத்திரமே. He is the only person who gave his own life and he has loved us. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்றால் அவர் மரண பரியந்தம் உண்மையாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். All those who trusted him, they will never be ashamed because he is loving us till our death. நாமும் அவரை நேசிக்க முன் வருவோமாக. Let us come forward to love him as well. என் இருதயம் மாற வேண்டும். My heart should be changed. முழு உள்ளத்தோடு அவரை நான் நேசிக்க வேண்டும். I should love him with all my soul. இதை விரும்புகிறவர்கள் வலது கரத்தை அவருடைய சமூகத்தில் உயர்த்துவோமாக. All those who desire, lift up your right hand in his presence. மணவாட்டி ஒரு மணவாளனை நேசிக்கிறது போல நான் ஒரு மணவாட்டி ஸ்தானத்தில் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. As a bride loveth a bridegroom, I being in the state of a bride, I should love you, O Lord. என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். வேறெந்த வீண் வாழ்வையும் நாடாதிருப்பேன். உம்மாலே நன்மையை நான் கண்டடைந்தேன். என்னாதா மென்மேலும் உம்மை நேசிக்கிறேன். இயேசப்பா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமா நேசிக்க எங்களை தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, எங்கள் மணவாளனே, எங்கள் நாயகனே, எங்களை நீ உயிர் கொடுத்து நேசித்தவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. Let us submit ourselves so that we might love him with all our heart, with all our mind, with all our strength and with all our heart. கரங்களை உயர்த்துவோம். Let us lift up our hands. நமக்குள் இருக்கிற எல்லாமே அவரை நேசிக்கட்டும். Let everything of our being love him. எல்லாமே அவர்தானே. It is because all he is. எனக்குள்ளதெல்லாம் அவரில் அன்பு கூறட்டும். Let everything that is within me love him. ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமாக. Let us submit our spirit, soul and body. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியாய் எங்களுக்கு நீர்முடைய கிருபையை தந்து உடைய சமூகத்துக்குள் கடந்து வரும்படியாய் எங்களுக்கு உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. கடந்த நாள் எல்லாம் எங்களுக்கு எத்தனையோ விதமான உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் வந்தது உண்டு ஆண்டவரே. அந்த நேரத்தில் எல்லாம் உடைய கரம் எங்களை தாங்கி எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. எத்தனையோ விதமான கொடுங்காற்றுகள், அலைகள் எங்களுக்கு விரோதமாய் மோதினது உண்டு ஆண்டவரே. அந்த நேரம் எல்லாம் ஆண்டவரே அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி கத்தாவே எங்களுக்கு விரோதமாய் வந்த யுத்தங்களில் எல்லாம் ஜெயத்தை தந்து எங்களை ஆண்டவரை மட்டுமாய் அன்பினாலே எங்களை நடத்தி வந்தீரது காய் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேளையிலுங்க தாவே ஒன்று கூட கல்வாரியை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுடைய ஆண்டவரை அசுத்தமான காரியங்களை தள்ளிவிட்டு கத்தாவே உடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த கல்வாரி ரத்தம் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் நேசித்து கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உண்மை போல மாற்றப்பட கத்தாவே, மற்றவர்களை நாங்கள் அதிகமாக நேசிக்க கத்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சி கொடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எடுங்க தாவே. உம்முடைய நாம உயர்த்தப்படும்படியான சாட்சிகளை எழுப்பி தாருங்க தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே வார்த்தைகளை தாருங்க தாவே. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டியதான வழிகளை எங்களுக்கு போதித்து தரும்படியான ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தாருங்க தாவே. அதற்காக எங்களுடைய இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை நீர் இருதயத்தை கத்தாவே நீர் பண்படுத்தும் கத்தாவே. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கத்தாவே நாங்கள் தேவ புத்திரலாய் மாறி கத்தாவே உம்முடைய வரியிலே நாங்கள் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க தாவே. ஆண்டவர் நீர் நடக்கிறான் எல்லா ஊழியங்களை நீர் பொறுப்போடும் ஆசீர்வதியும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.